புனித லயோலா இஞ்ஞாசியார். இவர் ஸ்பெயின் நாட்டில் உள்ள லயோலா என்னும் இடத்தில் 1491ஆம் ஆண்டு ஓர் அரச குடும்பத்தில் பிறந்தார். மிகச்சிறந்த போர் வீரனாக வேண்டும் என்ற கனவை கொண்டிருந்தார். பிரான்ஸ் நாட்டு இராணுவத்துடன் நடைபெற்ற போராட்டத்தில் இவருடைய கால்களில் கடுமையான காயம் ஏற்பட்டது. கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்து வைக்கப்பட்டார். அங்கே அவருக்கு இயேசுவின் வாழ்க்கை மற்றும் புனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றை படிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவர்களது வாழ்வால் ஈர்க்கப்பட்டு மிகச் சாதாரண மனிதர்களே புனிதர்களாக மாறியிருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து தானும் ஒரு புனிதராக வேண்டும் என்று தீர்மானித்தார். மன்ட்ரோசா என்ற குகைக்கு சென்று அங்கே 11 மாதங்கள் ஜபத்திலும் தவத்திலும் முழுமையாக ஈடுபட்டு ஆழ்ந்த ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொண்டார். அவரது ஆன்மீக பயிற்சிகள் இன்றும் மிக புகழ்பெற்றதாகவும் எண்ணற்றோரின் ஆன்மீக மேம்பாட்டுக்கு வழிகாட்டுவதாகவும் உள்ளது. தம் ஆன்மீக பயிற்சிகளின் போது இஞ்ஞாசியார் குழந்தை இயேசுவை தாங்கிய அன்னை மரியின் திருக்காட்சியைக் கண்டு பெரிதும் ஊக்கம் பெற்றார். பின்னர் பாரிஸ் நகருக்கு சென்று குருத்துவ பயிற்சிகளை மேற்கொண்டு குருத்துவ பணிக்காக தன்னையே பக்குவப்படுத்தி கொண்டார். லத்தீன் போன்ற மொழிகளை கற்றுத் தேர்ந்தார். குருவாகி நோயாளிகளையும் சிறையில் இருந்தோரையும் சந்திப்பது, மறைக்கல்வி கற்றுத்தருவது போன்ற பற்பல பணிகளை செய்தார். தான் செய்த பணிகள் அனைத்தையும் இறைவனின் அதிமிக மகிமைக்காக செய்தார். பிரான்சிஸ் சவேரியார், பீட்டர் பேஃபர் போன்ற 6 இளைஞர்களுடன் இணைந்து இயேசு சபை என்னும் புதிய சபையை தோற்றுவித்தார். இச்சபை கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் என்ற 3 வார்த்தைப்பாடுகளோடு சேர்த்து திருத்தந்தைக்கு எப்போதும் கீழ்ப்படிந்து நடத்தல் என்ற புதிய வார்த்தைப்பாட்டினையும் எடுத்துக்கொண்டது. புனித இஞ்ஞாசியாரின் ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்டு இன்றளவும் அவர் துவங்கிய இயேசு சபை அருட்பணியாளர்கள் ஆன்மீக பணி, கல்விப்பணி, சமூக பணி என பல்வேறு தளங்களில் முனைப்புடன் செயல்பட்டு முன்னோடிகளாகவும் முன் உதாரணங்களாகவும் திகழ்கிறார்கள். ஆண்டவரின் அதிமிகு மகிமைக்காக அனைத்தையும் செய்வோம். காலத்தின் மாற்றங்களை கருத்தாய் கண்டுணர்ந்து களப்பணி ஆற்றுவோம், களிப்புடன் ஆற்றுவோம்.